5 வசனத்தையாவது நீங்க வாய் விட்டு சொல்லணும். தெரிஞ்ச வசனமா இருந்தாலும் சரி நீங்க சொல்லணும். ஒரு காளையார் கோயிலில் ஒரு சிஸ்டர் அவங்ககிட்ட, அவங்க மருமகனுக்கு இடுப்பு வலி, கல்யாணம் ஆயிடுச்சு, அவங்க காஞ்சிபுரத்தில் இருக்காங்க. எப்போது தொந்தரவு பண்ணிகிட்டே இருந்தாங்க. அந்த மாமியாருக்கும் இடுப்பு வலி, மருமகனுக்கும் இடுப்பு வலி. அவர் போய் ஆப்ரேஷனே பண்ணிட்டு வந்துட்டார். ஆனால் ஒன்றுங்க, நான் சொன்னேன், அம்மா ஒரு காரியம் செய்யுங்க, காலையில் எந்திரிச்சோன்னே பால் கறக்க போகிறீங்களே? ஆமாம், 4 மணிக்கு பால் கறக்கணும், 3 மாடு. என்ன பண்ணாங்க, எந்திரிச்சாங்க, சங்கீதம் 91 சொன்னாங்க, ஒவ்வொரு நாளும் சொன்னாங்க, சங்கீதம் 23 சொன்னாங்க. அவ்வளோதாங்க. காலையில் எந்திரிச்சு சத்தமாக சொல்லுவாங்க, சொல்லிட்டு போவாங்க. இது இப்படியே ரெகுலராக சொல்ல 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 இந்த 2 சங்கீதம் அவங்களுக்கு தெரியும். ஹிந்து ஃபேமிலி 2 தான் தெரியும். ஒரு ஆச்சரியம் தெரியுமா, அவங்களுக்கு இருக்க இடுப்பு வலி போயிடுச்சு. அம்மாவாசை ஜெபத்துக்கு அவங்க மகனையும் மருமகளையும் அனுப்பி வச்சாங்க, ஜெபம் பண்ணிவிட்டோம். ஆண்டோடைய நாமத்துக்கு அவங்க வரல, ஒரு ஜெப எண்ணெயை கொடுத்து அனுப்பணும், போட்டாங்க. இன்னைக்கு தலைவர் பைக் ஓட்டுறாரு. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ 2வது பகுதி வசனத்தை சொல்லணும். 3வது பகுதி என்னன்னா, நம்முடைய ஐக்கியத்துக்காக ஜெபம் பண்ணணும். ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளுதலுக்காக ஜெபம் பண்ணணும். ஒருத்தர் எவ்வளவு தூரம் புரிகிறோமோ அவ்வளவு தூரம் ஆசீர்வாதம். எவ்வளவு தூரம் புரிந்துட்டு நம்ம நடக்கிறோமோ அதில் ரொம்ப ஆசீர்வாதம். அடுத்து ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம், ஆண்டவர்கிட்ட கேட்கணும். கடைசியாக வியாதி, பலவீனம், நோய். வியாதி, பலவீனம், நோய். சொல்லுங்க, வியாதி, பலவீனம், நோய். சத்தமாக சொல்லுங்க, வியாதி, பலவீனம், நோய். வீண் பண விரயம். என்னது? வீண் பண விரயம். இவைகளுக்கு ஆண்டவரே என்ன விடுவின்னு கேட்கணும். இவைகளுக்கு ஆண்டவரே என்ன பண்ணணும்? விடுவியும். என்ன விடுவின்னு கேட்டீங்கன்னா போதும், உங்க குடும்ப வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதித்து விடுவார். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. உந்தன் சீரகுகளில் என்னாலும் என்னை அரவணைத்திடு. வாய் திறந்து, உந்தன் சீரகுகளில் என்னாலும் என்னை அரவணைத்திடு இறைவா. அந்த இருளிலும் ஒளி சுடரும், வெண்கனலிலும் மனம் குளிரும். அந்த இருளிலும் ஒளி சுடரும், வெண்கனலிலும் மனம் குளிரும். உந்தன் கண்களில் இமை போல் என்னாலும் என்னை காத்திடு என் இறைவா. உந்தன் கண்களின் இமை போல் என்னாலும் என்னை காத்திடு என் இறைவா. என்ன கவனிக்கணும், இந்த காலவெளியில் ஆண்டவர் திட்டமான ஒரு வார்த்தையை தந்தார். எனக்கு இன்னைக்கு மனசில் 2 மணிக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை ஆண்டவர் தந்தார். எனக்கு ஒரு உற்சாகம் உண்டானுச்சு. என்ன சார் அப்படின்னா, எப்போதும் நம்ம விடுதலையை குறித்து பேசுவோம். ஆனால் இந்த நாளுடைய பகுதியில் காலவேளையில் ஆண்டவர் என்கிட்ட திட்டமாக ஒரு வார்த்தை சொன்னார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிப்போமே. 43:19. சத்தமாக யாராவது ஒருத்தர் வாசிப்போம். என்னை கவனிக்கணும். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுது அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? வாசிப்போம்.
நான் வனாந்தரத்தில் வழியையும் அவாந்தர வெளியில் ஆறுகளையும் உண்டாக்குவேன். என்னை கவனிக்கணும். என்னை ஆண்டவர் சொன்னார், ஆண்டவரே யார் யார் வரப்போகிறாங்கன்னு எனக்கு தெரியல, நான் என்ன சொல்லணும், நீங்கள் என்ன சொல்லணும்னு விரும்புகிறீங்க. ஜெபத்துடைய பகுதியை கட்டி வைக்கிறது மாத்திரம் இல்லை, ஜெபத்துடைய பகுதியை நீங்கள் மேன்மைப்படுத்துறது மாத்திரம் இல்லை, செவி கொடுப்பது மாத்திரம் இல்லை, நீங்கள் எந்த மக்களுக்கு இன்னைக்கு நீங்கள் என்ன செய்ய விரும்புகிறீங்க, இந்த ஆராதனை பகுதியில் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க அப்படின்னு ஜெபம் பண்ணும்போது கர்த்தருடைய ஆவியானவர் சொன்னார், நான் புதிய காரியத்தை நான் செய்வேன். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்கள், ஏசப்பா உங்களுக்கு புதிய காரியத்தை செய்வார். சத்தமாக சொல்லுங்கள், ஏசப்பா உங்களுக்கு புதிய காரியத்தை செய்வார். சத்தமாக சொல்லுங்கள், ஏசப்பா உங்களுக்கு புதிய காரியத்தை செய்வார். இப்போ என்ன கவனிக்கணும், ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. வாசிப்போம் முதல் பகுதியை. இதோ நான் புதிய காரியத்தை செய்வேன். எந்த காரியத்தை? புதிய காரியத்தை. இப்போ என்ன கவனிக்கணும், ஒரு புது ஆசீர்வாதத்தை என் ஆண்டவர் இந்த நாளில் வந்திருக்கிற உங்களுக்கு அவர் கொடுக்க விரும்புகிறார். ஆமென். அங்கே சொல்லப்பட்டிருக்கு, வனாந்தரத்தில் வழியும் அவாந்தர வெளியில் ஆறுகளை உண்டு பண்ணுவேன். இப்போ என்ன கவனிக்கணும், வனாந்தரத்துடைய பகுதியில் என்ன இருக்காதுன்னா தண்ணி இருக்காது. அப்போது ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, வனாந்தரத்தில் வழியும் அவாந்தர வெளியில் ஆறுகளை உண்டு பண்ணுகிறவர். என்ன கவனித்து பார்க்கணும், கண்ணீரோடு ஜெபம் பண்ணின ஆகாரின் ஜெபத்துடைய பகுதிக்கு என் ஆண்டவர் பழைய நீரூற்றை அல்ல, ஒரு புதிய நீரூற்றை ஆண்டவர் எழுப்பினார். ஆமென். அப்ப புதிய காரியத்தை செய்கிற ஆண்டவர் எதை எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, கண்ணீரினுடைய ஜெபத்தை என் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆமென். அப்ப கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரமாய் அறுப்பான். அப்ப கண்ணீரோடு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணோமானா அவர் புதிய காரியத்தை இன்னைக்கு செய்ய விரும்புகிறார். இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே இன்றைக்கு என் வாழ்க்கையில ஒரு புதிய ஆசீர்வாதம், ஒரு புதிய நன்மை குடும்பத்துக்குள்ள உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசுவின் இரத்தத்தினால நீர் என் வாழ்க்கையில நீங்க எனக்கு வச்சிருக்கிற மகிமையான ஆசீர்வாதத்தை இயேசுவின் நாமத்தினால பெற்றுக்கொள்ள எனக்கு அனுக்கிரகம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். நிமிர்ந்து பாருங்க, ஒரு புதிய காரியத்தை செய்வேன். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, என் ஆண்டவர் புதிய காரியத்தை உங்களுக்கு செய்வார். சத்தமா சொல்லுங்க, என் ஆண்டவர் புதிய காரியத்தை உங்களுக்கு செய்வார். புது ஆசீர்வாதத்தை தருவார். புது நன்மையை தருவார். புதிய வாழ்க்கையை தருவார். புதிய தொழிலை தருவார். புதிய சுகத்தை தருவார். புதிய பண ஆசீர்வாதத்தை தருவார். புதிய மேன்மையை தருவார். அதற்கு என்னை அர்ப்பணம் செய்கிறேன். ஆமென். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் இந்த நாள்ல அவர் சொல்லியிருக்கிறாரு, நான் புதிய காரியத்தை செய்வேன். இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆண்டோடைய நாமத்துக்கு மகிமையா கர்த்தருடைய வார்த்தை என்ன அப்படின்னா, உனக்கு புதிய ஆசீர்வாதத்தை தருவார். புதிய ஆசீர்வாதம் பிறக்கறக்கு கண்ணீரோடு ஜெபம் பண்ணணும்,
புதிய ஆசீர்வாதம் திறக்கப்படுவதற்கு நீங்கள் வடக்கையும் பார்க்கக்கூடாது, தெற்கையும் பார்க்கக்கூடாது. என்னது? வடக்கையும் பார்க்கக்கூடாது, தெற்கையும் பார்க்கக்கூடாது. ஆண்டவரையே பார்க்கணும். ஆண்டவரையே பார்க்கணும். யாரை பார்க்கணும்? ஆண்டவரையே பார்க்கணும். நீங்கள் ஆண்டவரையே பார்த்துட்டீங்கன்னா புதிய ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில் வந்துடும். ஆமென். புதிய நன்மை வந்துடும். ஆமென். அப்போ தேவ மனுஷனாக சொல்கிறேன், இந்த காலவேளையில் ஆண்டவர் சொன்னார், புதிய ஆசீர்வாதத்தை தருவேன். சாமி உங்களை பார்த்து சொல்கிறாரு, இந்த 2026 ஒரு புது ஆசீர்வாதம் உங்கள் குடும்பத்துக்குள்ளே வரப்போகுது. ஆமென். நான் பார்க்குறேன், உங்கள் வீட்டுக்குள்ளே நன்மை வர முடியாதபடி பொல்லாத சத்துருடைய ஏவலுடைய கிரியை இருக்கிறத என் ஆண்டவர் காட்டுறாரு. ஆனால் இந்த ஆலயத்துக்குள்ளே நீங்கள் வந்திருக்கீங்கல்ல, இன்னைக்கு ஏசப்பா சொன்னார், உனக்கு நான் புது ஆசீர்வாதத்தை மகளே நான் கொடுத்து உன்னை மகிழ பண்ணுவேன். உன்னை ஆண்டவர் மகிழ பண்ணுகிறது மாத்திரம் இல்லை, துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாக ஏசப்பா இந்த 2026 அவர் மகிழ செய்ய விரும்புகிறார். ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. 2வது பகுதி ஆண்டவர் எங்களோட திட்டமாக பேசினார். ரொம்ப முக்கியமானது வெளிப்படுத்தல் விசேஷம் 21வது அதிகாரம் 5வது வசனத்தை பாருங்களேன். 21:5 பாருங்க. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர், இதோ நான் சகலத்தையும், இப்ப என்ன கவனிக்கணும், புதிதாக்குற தகப்பன் இந்த நாளில் உங்களை பார்த்து அவர் சொல்றாரு, நான் புது ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது மாத்திரம் இல்லை, நான் யாருன்னா சகலத்தையும் புதிதாக்குறவர். ஆமென். இப்போ 2-3 நாளைக்கு முன்னாடி ஒரு பண்டிகை கொண்டாடினாங்க. யாருக்கா அது ஞாபகம் இருக்கா? என்னது? போகி பண்டிகையை கொண்டாடினாங்க. இந்த போகி பண்டிகையே கொண்டாடுறதுமா பழசு எல்லாம் வீட்டை விட்டு எடுத்து வெளியே போட்டுட்டு எரிச்சிட்டாங்க. அப்போ மக்கள் பழசெல்லாம் வேணாம், எனக்கு ஒரு புதுசு வேணும்னு சொல்றதற்காக இந்த போகி பண்டிகையுடைய பகுதியில் அவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த காரியத்துடைய பகுதியை செய்யறாங்க. நமக்கு ஏசப்பா சகலத்தையும் புதிதாக்க ஒன்று மாறணும். சொல்லுங்க, இன்ஜின் மாறணும். இன்ஜின் மாறணும். சத்தமா சொல்லுங்க, இன்ஜின் மாறணும். சத்தமா சொல்லுங்க, இன்ஜின் மாறணும். என்ன மாறணும்? இன்ஜின் மாறணும். என்ன மாறணும்? இன்ஜின் மாறணும். புதிய காரியத்தை செய்யணும்னா, சகலமும் புதிதாகணும்னா உங்க மனசு இருதயத்துடைய பகுதியை ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையா மாற்றம் அடைஞ்சே ஆகணும். சகலத்தையும் ஏசப்பா புதிதாக்க ஆயத்தம். ஆனா நம்ம நினைவை புதிதாக்கணும். எப்போதும் ஆமா ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணி உபவாசம் பண்ணி எண்ணத்தை கிடைச்சி அப்படின்னா எங்க மாறணும்? நம்ம நினைவு மாறணும். என்ன பார்க்கணும். நேற்று நாங்கள் ஒரு வீட்டுக்கு போய் ஜெபம் பண்ண போனோம். பாஸ்டர்ஸ் எல்லாம் ஜெபம் பண்ணோம். ஜெபம் பண்ணி சாப்பிட்டு வந்தோம். அந்த வீட்டுக்காரங்க நீங்கள் காலையில் ஃபோன் பண்ணி சொன்னாங்க, பாஸ்டர் நீங்கள் வந்து சிரிச்ச முகமாக சாப்பிட்டுட்டு நீங்கள் போனீங்களே, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார், அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் அப்படின்னு சொன்னீங்கல்ல, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் சொன்னீங்கள பாஸ்டர். நீங்கள் வந்துட்டு போன உடனே என் குடும்பத்துக்குள்ள ஒரு சமாதானத்தை இயேசு சாமி கொடுத்தான். ஆமென். நாங்கள் போய் பெரிய ஜெபம் பண்ணலை, போய் ஜெபம் பண்ணிட்டு சாப்பிட்டோம், அவ்வளோதான். 5 நிமிஷம் பேசணும். சாப்பிட்டது அரை மணி நேரத்துக்கு மேலே சாப்பிட்டோம். ஆனால் ஒரு குட் நியூஸ் என்ன தெரியுமா? ஆனால் பெரிய சமாதானத்தை தான். இப்போ என்ன கவனிக்கணும், சகலத்தையும் புதிதாக்க தகப்பன்
உங்ககிட்ட இருந்து அவிசுவாசத்திலிருந்து வெளியே போக விரும்புகிறார். பக்கத்துல சொல்லுங்க, என்னது? அவிசுவாசத்திலிருந்து எதிலிருந்து வெளியே போகணும்? அவிசுவாசத்திலிருந்து. நம்பிக்கையற்ற பேச்சிலிருந்து வெளியே போகணும். நம்பிக்கையற்ற பேச்சிலிருந்து வெளியே போகணும். பாருங்க, நமக்கு ஒரு அற்புதம் நடக்கணும்னா முதல்ல நம்மை நாமே விசுவாசமான வார்த்தையை பேசணும். ஆமா ஆமா, ஜெபம் பண்ணி என்ன நடக்குது? நான் 2 காரியம் சொல்றேன், நீங்க அதை ஃபாலோ பண்ணி பாருங்க. ரொம்ப கஷ்டம் வந்தா நான் தூங்கிடுவேன். ரொம்ப கஷ்டம் வந்தா தூங்கிடுவேன். ஜெபம் பண்ணிட்டு தூங்கிடுவேன். ஏன் பாஸ்டர் அப்படின்னு பாவம் செஞ்சிடக்கூடாது வாங்கிட்டாங்க. அதனால் பேசாமல் என்ன பண்ணிடுறது, நிம்மதியாக சாப்பிட்டுட்டு தூங்கிடுவேன். 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் தூங்கிடுவேன். தூக்கமே வராது. தூக்கமே வராதான். இப்போ என்ன பார்க்கணும், நான் என்ன பண்ணுவேன், நல்லா சாப்பிடுவேன். சாப்பிட்டுட்டு என்ன பண்ணுவேன்னா நிம்மதியாக போய் தூங்கிடுவேன். தூங்கி எந்திரிச்ச உடனே என்ன பண்ணுவேன்னா ஒரு மணி நேரத்துக்கு மேலே நான் தமிழில் ஜெபம் பண்ண மாட்டேன், அந்நிய பாஷை பேசிக்கிட்டே இருப்பேன். நான் அந்நிய பாஷை பேசிக்கிட்டே இருப்பேன். ஏன்? ஒருவேளை நான் ஜெபம் பண்ண தப்பாக ஜெபம் பண்ணிட்டா பாருங்க, தப்பாக ஜெபம் பண்ண 3 பேரை சொல்கிறேன். போது எடுத்துக்கிறோம் அப்படின்னோடனே அவன் மேலே இருந்த அபிஷேகத்தின் நதி எலிசாவின் மேல் போனது. எனக்கு போதும், வாழ்ந்த வாழ்க்கை போதும், இது என்ன வாழ்க்கை கர்மம் அப்படின்னு சொல்கிறோம்ல. உன்னோட வாழ்ந்தது போதும், உன்னோட இருந்தது போதும், வாழ்ந்தோம். அது ஒரு நாள் சந்தோஷமாக வாழ்ந்தோம். ஆனால் வராத வேஷம் என்னது, உங்களோட வாழ்கிறது ஓத்திரமாகவே இருக்கு. அப்போ நீங்களே உங்கள் நாக்க யார்கிட்ட கொடுக்குறீங்கன்னா ஆண்டவர்கிட்ட இல்லை, பிசாசுகிட்ட கொடுக்குறீங்க. அப்போ பிசாசு என்ன பண்ணுறான்னா தீமையை உருவாக்குறான். இப்போ என்ன பார்க்கணும், சகலத்தையும் புதிதாக்குற தகப்பன் என்ன விரும்புகிறாரு? நம்பிக்கையற்ற சூழ்நிலையிலிருந்து வெளியே வரும்படியால் ஆண்டவர் என்ன பண்ணா அழைப்பு கொடுக்கிறார். பாருங்க, சாராளுக்கு இருந்த ஒரு கெட்ட புத்தியை சொல்றேன். இவளே ஆகாரம் ஸ்கேன் பண்ணா, ஆண்டவர்கிட்டையும் கேட்கல. இவளே பயோஸ்கோப் பண்ணா, இவளே நடவுடைய எல்லாத்தையும் பார்த்தா, இவளே தன்னுடைய ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டா. தன்னுடைய ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டு இப்போ திரும்பி என்னாச்சு, நேற்று வரைக்கும் ஆபிரகாம் எப்படி பார்த்தாரு, வேலைக்காரியா. இன்னைக்கு ட்ரெஸ்ஸை மாற்றி போட்டு ஆளெல்லாம் மேக்கப் பண்ணோன்னே இன்னைக்கு யாரை பார்க்குறாரு, பொண்டாட்டியா. இப்போ 2 பேரும் என்ன ஆச்சு அப்படின்னா, உமக்கும் எனக்கும் ஆண்டவர் நடுவாட்டு பாருட்டார். உமக்கும் எனக்கு யாரு, ஆண்டவர் நடுவா நிப்பாருண்டா. இப்போ என்ன ஆச்சு, ஆண்டவர் சமூகத்துக்கு போகும்போது சாராய் சொல்வதை கேட்டான். 1000 இருந்தாலும் இவனுடைய சந்ததி, இவனுடைய ஜீன் ஆண்டவருக்காக விட்டு கொடுத்துட்டான். இப்போ என்ன பார்க்கணும், அவன் சொன்ன ஒரு பாயிண்ட், எனக்கு தான் குழந்தை பாக்கியத்துடைய பகுதி இல்லை, உமக்கு இருக்கு. நீ 2 பேர் ஆகார எப்போ எனக்கு இல்லை உனக்கு இருக்குனானோ அந்த வார்த்தையுடைய பகுதியில் இஸ்மவேல் சந்ததி உண்டாயிருச்சு. அப்போ சகலத்தையும் புதிதாக்கணும் அப்படின்னா பாஸ்டர் உங்கள் சிந்தை மாறணும். இவ்வளோ நாள் ஜெபிச்ச ஜபத்துடைய பகுதிக்கு அற்புதத்தின் மேல் அற்புதத்தை பார்த்துருக்கணும், மேன்மையின் மேல் மேன்மையை பார்த்துருக்கணும். ஏன் நடக்கலை? கர்த்தருடைய ஆவியானவர் சொன்னார், அவிசுவாசமான சிந்தை உடைய பகுதி உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறத ஆண்டவர் காட்டுறாரு.
ரெண்டாவது பகுதி, ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வரும்போது பிசாசு உங்களோட தூக்க மயக்கத்தில் கட்டுறான். மூன்றாவது பகுதி, உங்கள் பேச்சுடைய பகுதியை விசுவாசமாக மாற்றினீங்கன்னா செத்த விதைகளுடைய பகுதிக்கு ஏசப்பா உயிர் கொடுக்க முடியும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. என்ன பார்க்கணும், சகலத்தையும் என் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அப்போ புதிதாக்கணும்னா நமக்கு என்ன தேவை அப்படின்னா அவிசுவாசத்தை விட்டு நம்பிக்கையற்ற வாழ்க்கையை விட்டு வெளியே வரணும். அடுத்த பகுதி புதிதாக்கணும் அப்படின்னா ரொம்ப முக்கியமான இன்னொன்று, ஆண்டுடைய எரேமியா 17:9 வாசிப்புமே. எரேமியா 17:9 சீக்கிரம் வாசிங்க. எரேமியா 17:9 சீக்கிரமா வாசிப்போம். 17:9 எல்லாவற்றை பார்க்கணும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடு உள்ளதுமா இருக்கிறது, அது அறியத்தக்கவர். இப்போ என்ன பார்க்கணும், நம்ம இருதயம் எப்படி அப்படின்னா கேடு நிறைஞ்சது. அப்போ நம்ம இருதயத்தை என்ன பண்ணணும் அப்படின்னா 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் பாருங்க. 1 சாமுவேல் 10:9. 1 சாமுவேல் சாமுவேலை விட்டு போகும்படி திரும்பின போது தேவன் அவனுக்கு. அப்போ நம்ம கேட்கணும், என் இருதயத்தை என்ன பண்ணுங்க, புதிதாக மாற்றுங்க. என் இருதயத்தை என்ன பண்ணுங்க, புதிதாய் மாற்று. சத்தமாக சொல்லுங்க, என் இதயத்தை புதிதாய் மாற்று. சகலத்தையும் என் ஆண்டவர் புதிதாய் மாற்ற வேண்டுமானா நமக்குள் இருக்கிற அவிசுவாசமான பேச்சு மாறணும். ரெண்டாவது, நமக்கு புதிய இருதயத்தை ஆண்டவர் சமூகத்தில் கேட்க வேண்டியது அவசியமாக இருக்குது. ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுவோம். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுவோம். அல்லேலூயா. தூய ஆவியே, அன்பினாவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, உள்ளம் ஏங்குதையா, வர வேண்டும் வல்லவரே, நல்லவரே, இப்போ வர வேண்டும் வல்லவரே, நல்லவரே. இப்போ என்ன பாருங்க, அந்த காரில் இருக்கிறது எடுத்துட்டு வாப்போம் பாஸ்டர். அந்த காரில் இருக்குது எப்போ பாருங்க, ரொம்ப முக்கியம். நான் சொல்கிறது ரொம்ப முக்கியம். பாருங்க, ஆசீர்வாதம், புதிய ஆசீர்வாதம், சகலத்தையும் புதிதாய் மாற்றுவதற்கு நமக்கு ஒரு தகுதி தேவை. எல்லாரும் ஜாக்கெட்டு தைக்கிறாங்க, ப்ளவுஸை தைக்கிறாங்க. சென்னையில் ஒரு அக்கா தைக்குது. அது தைக்கிற ஜாக்கெட்டுடைய பகுதி அது என்னன்னா 800 ரூபா. லைனிங் வச்சு தைச்சா 1000 ரூபாயாம். நான் கேட்டேன், ஏக்கா ஒரே ப்ளவுஸுனாக்கா போய் 800 ரூபா சொல்றியே, நியாயமா அப்படின்னு கேட்டோன்னே, பாஸ்டர் எனக்கு 50 வகை ஜாக்கெட்டு அடிக்க தெரியும். எத்தனை? 50 வகை அடிக்க தெரியுமா? இப்போ நான் செலவு பண்ணி என்ன பண்ணிட்டேன், ஃபேஷன் டெக்னாலஜி கிளாஸ் முடிச்சிட்டேன். ஓகேவா? இப்போ நீங்கள் உங்கள் கல்யாணத்துக்கு எதுவும் உங்கள் விசுவாசி எதுவும் அடிக்க சொன்னீங்கன்னா, அந்த நார்மலாக அடிக்கிற ஜாக்கெட்டு 800 ரூபா, லைனிங் 1000 ரூபா. ஆனால் திருமணத்திற்கு நீங்கள் ப்ளவுஸ் அடிக்க சொன்னால் அந்த ப்ளவுஸுடைய பகுதி 8000 ரூபா. கொஞ்சம் நீங்கள் அதை மாடலாக பண்ணணும்னா 10 ரூபா.
பாருங்க, நான் ஆச்சரியமா பார்த்தேன். அந்த சகோதரி சொன்ன ஒரு வார்த்தை என்ன தொட்டுச்சுங்க. என் மனசே தொட்டுச்சு. என்ன தெரியுமா? நீங்க 200 ரூபானா அதுக்கு தகுந்த ஆள் உங்களை தேடி வரும். நீங்க 800 ரூபா நினைச்சா அதுக்கு தகுந்த ஆள் தேடி வரும். உங்க நினைவு எப்படியோ அப்படிதான் பாஸ்டர் அப்படின்றுச்சு. பைபிள்ல கூட ஆசீர்வாதத்துக்கு ஒரு தகுதி சொல்லப்பட்டிருக்கு. என்ன தெரியுமா? மத்தேயு 10வது அதிகாரம் 12வது வசனம் வாசி பாருங்களேன். பயங்கரமான ஒரு வசனம். 10, 12 வாசி வச்சுக்கிறோமா? 10, 12 மத்தேயு 10வது அதிகாரம் 12வது வசனம். ஒரு வீட்டுக்குள்ளே பிரவேசிக்க போது அதை வாழ்த்துங்கள். அந்த வீடு பாத்திரமா இருந்தா நீங்க கூறின சமாதானம் அவர் மேல் வர. அப்ப தகுதிய எதிர்பார்க்கிற வாழ்த்துதலின் சத்தத்துடைய பகுதியை காதுல கேட்கும் போதே என் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இந்த புதிய ஆசீர்வாதம் நமக்கு வர்றதுக்கு 2 பகுதி தான் ரொம்ப முக்கியம். அதில் எபேசியர் 4வது அதிகாரம் 22, 23, 24 வாசிப்போமே. எபேசியர் 4 சீக்கிரமாக வாசிப்போம். அந்தபடி மோசம் போக்கும் இச்சைகள்னாலே. அப்போ ஆசீர்வாதம் உண்டாகணும், நன்மை உண்டாகணும்னா கெட்டு போகிற பழைய மனிதனை நம்மளை விட்டு எடுக்கணும். நம்ம இன்னைக்கு நம்ம பாட்டி அம்மாவும் என்ன பெத்த அம்மாவும் சரி பழைய சோறு சாப்பிட்டு வாழ்ந்தாங்க. இன்னைக்கு நம்ம பழைய சோறை என்ன பண்றது இல்லை. யாராவது சாப்பிட்றோமா? சாப்பிட்றது இல்லை. இன்னொன்று பாருங்களேன், ரொம்ப முக்கியம். இன்னைக்கு எல்லா வீட்டுலேயும் 4 பேர் இருக்காங்கன்னா 2 பேருக்கு சுகர் இருக்கு. அதனால் பழைய சோறு பக்கம் போறதில்லை, தண்ணி சோறு பக்கம் போறதில்லை, போறது இல்லை. இப்போ என்ன கவனிக்கணும், பழைய சோறவே சாப்பிடல. பழைய மனுஷனுக்குரிய கிரியையை நம்ம என்ன பண்ணணும்? எடுத்து போட வேண்டியதாக இருக்குது, கலைந்து போட வேண்டியதாக இருக்குது. நான் படிக்கும்போது அவகிட்ட சேராத அவகிட்ட சேராதன்னு எங்கள் அம்மா அடித்தாங்க. இப்போ என்ன பிரச்சனை தெரியுமா? வீட்டுக்குள்ளே இருக்காத, வெளியே போடா, வெளியே போய் விளையாடுறா அப்படின்னு சொல்கிற ஒரு பகுதி இருக்கிறத பார்க்குறோம். வீட்டுக்குள்ளேயே ஒரு ஆள் இருக்கானா மனநோயாக மாறிடுறான். பழைய மனுஷனுக்குரிய 2 காரியம் வந்துடுது. ஒன்று இச்சை வந்துடுது. 2வது பகுதி பழைய மனுஷனுக்குரிய இன்னொரு பகுதி இச்சை மாத்திரமல்ல, அது அசிங்கமான படத்தை பார்த்து கண்ணையும் உணர்ச்சியும் பிசாசு கரைப்படுத்திடுறான். நேற்று யார்ட்டையோ ஒரு மொபைல் வாங்கி வச்சுட்டேன், விலை வந்த மொபைல். யோசிச்சுட்டே இருந்தேன், என்னடா திடீர்னு ஆண்டவர் வாங்கி வைக்க சொல்லிட்டாரே அப்படின்ட்டு. காலையில் ஜெபம் பண்ணேன், நடந்து ஜெபம் பண்ணும்போது அந்த பிசாசு என்கிட்ட சொல்லுது, முன்னாடி எதிர்த்துன்னு சொல்லுது, அவனை கரைப்படுத்துவதற்கு நான் இந்த மொபைலை தான் ஆயுதமாக பயன்படுத்துகிறேன்னு. அவன் தனிமையை நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, அவனுடைய நேரத்தை நான் உறிந்து கொள்கிறேன், அவனுக்கு நான் சோம்பேறித்தனத்தை கொடுக்குறேன்னு சொல்லி பிசாசு போராடுது. என்ன பார்க்கணும், 4 பேர் இருக்கும்போது நல்லா இருக்கீங்க, 4 செவத்துக்குள்ள புது மனுஷனா பழைய மனுஷனா? நம்மளை ஆராய்ஞ்சு பார்க்கணும். சகலத்தையும் புதிதாக்குற தகப்பன் பழைய மனுஷனுடைய கிரியையை களைந்து போடுன்னு சொல்லப்பட்டிருக்கு. ரோமர் 6:6 பாருங்களேன். ரோமர் 6:6 சீக்கிரமாக பாருங்களேன். ரோமர் 6:6 பகுதியை சீக்கிரமாக பார்ப்பாரு.
ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகத்தக்கதாக அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். இப்போ நான் பார்க்கணும், பழைய மனுஷனை சிலுவை அறையணும். நாங்கள் சொல்லப்பட்டிருக்கு நம்முடைய பழைய மனுஷன் எங்கே இருக்கான்? தப்பு, அந்த வசனம் சொல்லுது பழைய மனுஷன். அதுக்கு முன்னாடி உள்ள வார்த்தை சரீரம், பாவ சரீரம் ஒளிந்து. என்ன பார்க்குறோம், ஒரு நாளைக்கு கண்ணாடியை எத்தனை முறை பார்க்குறீங்க? கொஞ்சம் கவனிச்சு பாருங்க, கண்ணாடி எத்தனை முறை பார்க்குறோம்? தலை செய்யும் போது பார்ப்போம். வயசாயிடுச்சு உங்களுக்கு. இப்போ கண்ணாடி எத்தனை முறை பார்ப்பீங்க? 2-3 தடவை பார்ப்பாங்களா? பொய் சொல்கிறாங்க பாருங்க. டேய் தம்பி, கண்ணாடி எத்தனை முறை பார்ப்பேன்? 2-3 தடவை. ஒரு சைக்காலஜி டாக்டர் சொல்கிறாரா, ஒரு பெண் தன் வீட்டுக்குள்ளே இருந்து வெளியே போகிறதுக்கு முன்னாடி அந்த பீரோவின் கண்ணாடி, பீரோவில் இருக்கிற கண்ணாடி, நான் முகம் பார்க்குற கண்ணாடியை சொல்கிறேன், பீரோவில் இருக்கிற கண்ணாடியை அவள் குறைஞ்சதுக்கு 100 முறைக்கு மேலே பார்ப்பாளாம். அப்போ ஒரு ஜென்ஸ் எவ்வளோ நேரம் பார்க்குறாங்க? 51 தடவை பார்க்கலாம். இப்போ ஒரு பிசாசுடைய சத்துருடைய போராட்டம் இருக்கு, சரீர இச்சை. இதிலிருந்து நம்ம விடுபடணும். பழைய மனுஷனை கலைஞ்சிடணும். அடுத்து ரொம்ப முக்கியமான அந்த பழைய மனுஷனுக்குரிய பகுதியை, இச்சையை சிலுவையில் அடிக்கணும். அந்த வசனத்தில் கலாத்தியர் 5:24 கிறிஸ்தவர்கள் தங்கள் மாம்சத்தின் இச்சையை சிலுவையில். இப்போ ரொம்ப முக்கியம், சகலத்தையும் புதிதாகணும்னா 4 முக்கியமான காரியம். ஒன்று நம்ம பேச்சு, 2வது அவிசுவாசம், 3வது பழைய மனுஷனுக்குரிய 4வது பகுதி என்னது அப்படின்னா பழைய மனுஷனுடைய பகுதி மாத்திரம் இல்லை, அதன் இச்சைகளை சிலுவையில் அறைய வேண்டியது அவசியம். அப்போ அரைஞ்சிட்டோன்னா சகலத்தை ஏசப்பா புதிதாக மாற்றிடுவார். ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ என்ன பார்க்குறோம், சகலத்தையும் புதிதாக்குற தகப்பன் என்ன செய்ய விரும்புகிறாரு? 3 வசனத்தை வாசித்து முடிக்க போகிறோம். 3 வசனம் ரொம்ப முக்கியமானது. 1, என் ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது 22வது வசனத்தை வாசிங்களேன். 22, ஏசாயா 61:10 வாசிங்க. தகப்பன் ஊழியக்காரரை நோக்கி, அப்போ உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து, அப்போ முன்னாடி எதை உடுத்தி இருந்தான்? பழைய வஸ்திரத்தை, பாவ வஸ்திரத்தை, அசுத்தம் என்கிற வஸ்திரத்தை, மோகம் என்கிற வஸ்திரத்தை, இச்சை என்கிற வஸ்திரத்தை, துன்மார்க்கம் என்கிற வஸ்திரத்தை, இவைகளெல்லாம் தரித்திருந்தான். ஆனால் அவர் பக்கத்தில் வரும்போது அவர் சொன்னார், பழைய வஸ்திரத்தை எடுத்துட்டு புதிய வஸ்திரத்தை என் ஆண்டவர் கொடுத்தார். ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ ஆண்டவரே உதவி செய்கிறாரு சகலத்தையும் புதிதாக்குவதற்கு. நீ என் சமூகத்துக்கு வந்திருப்பா. எவ்வளவோ பெரிய கார் வச்சுருந்தாலும் அந்த காரை புதுசாக வாங்கிட்டீங்க அப்படின்னா 5 சர்வீஸோ 6 சர்வீஸோ உங்களுக்கு ஃப்ரீ.
அந்த 6 சர்வீஸுக்கு அப்புறம் நீங்கள் வருஷம் 365 நாள் கொண்டு போகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்காட்டியும் வருஷத்துக்கு ஒரு முறையாவது என்ன பண்ணணும்? சர்வீஸ் பண்ணணும். நான் இப்படி சொல்கிறேன், வாரத்துக்கு 2 முறையாவது நீங்கள் உபவாசம் பண்ணி அவருடைய சமூகத்தில் இருக்கணும். ஆமென். அந்த தேவ சமூகம் தான் நமக்கு ஒர்க் ஷாப். தேவ சமூகம் தான் என்னது? ஒர்க் ஷாப். நமக்கு ஒர்க் ஷாப். புதிதாக்குற பலன் கொடுக்குற இடம் எது அப்படின்னா தேவ சமூகம். ஆமென். நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப முக்கியமானது. அந்நிய பாஷை பேசுகிறேன், அடுத்து அந்நிய பாஷை பேசிக்கிட்டே பேப்பரையும் பேனாவையும் அப்படியே வச்சுக்கிட்டு அந்நிய பாஷை பேசிக்கிட்டே ஒரு 10 நிமிஷம் ஆண்டவர் சமூகத்தில் அப்படியே நான் உட்காந்துருப்பேன். ஒன்றுமே பேச மாட்டேன், உட்காந்தே இருப்பேன். இது என்னப்பா சொல்கிறீங்க? இந்த பிரச்சனை எனக்கு ஜெயிக்க முடியல, என்ன சொல்கிறீங்க? இந்த போராட்டத்தை ஜெயிக்க முடியல, என்ன சொல்கிறீங்க? என்ன சொல்கிறீங்க? என்ன சொல்கிறீங்க? என்ன சொல்கிறீங்க? என்ன சொல்கிறீங்க? நான் ஒரு சமயத்தில் ஒரு பெரிய சோதனை இங்கே வந்தாங்க, ஜெபத்துக்கு 2-3 மாதத்துக்கு முன்னாடி வந்தாங்க. வந்துட்டு ஒரு பொண்ணு வந்துச்சு, ஒரு ஃபோட்டோ காமிச்சிச்சு. பாஸ்டர், நீங்கள் ஜெபம் பண்ணி சொல்லுங்களேன், கல்யாணம் பண்ணலாமா வேணாமா? நான் ஃபோட்டோ பார்த்துட்டு கல்யாணம் பண்ணுன்னு சொல்லிட்டேன். பண்ணுன்னு சொல்லிவிட்டு வீட்டுக்கு போயிட்டேன். திரும்பி அந்த பொண்ணு ஃபோன் பண்ணுச்சு. ஃபோன் பண்ணோடனே நான் சொன்னேன், கண்ணு அந்த ஃபோட்டோவை திரும்பி அனுப்பிவிடு, ஜெபம் பண்ணி சொல்கிறேன். இல்லை அன்றைக்கே சொல்லிட்டீங்கல்ல, நான் ஓகே சொல்லிட்டேன் அப்படின்னுச்சு. இப்போ என்ன பார்க்குறோம், ஓகே சொல்லிட்டியா, சரி திருப்பி அனுப்பிவிடுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7 நாள் அமைதியாரு, ஜெபம் பண்ணுவோம். 7 நாளுக்குள்ள நிச்சயம் வச்சுக்க போகிறாங்க. இல்லைம்மா கொஞ்சம் பொறுமையாக இருமா, ஒரு 7 நாள் பொறுத்துரு. பாருங்கள், நான் அந்நிய பாஷை பேசி ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன். ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது அவனை குறித்து ஆண்டவர் வெளிப்படுத்தினார். அவன் அழிவுடைய பகுதியில் பாதிக்கப்பட்ட நபர். நான் உடனே ஃபோன் பண்ணி சொன்னேன், ஏ கண்ணு, அன்னைக்கு ஜெபம் பண்ணும்போது சமாதானமாக தெரிஞ்சிச்சு. ஆனால் இன்னைக்கு அந்த 5 நாள் ஜெபம் பண்ண பின்ன 6வது நாளில் என்னன்னா சமாதானம் இல்லை, கொஞ்சம் வேண்டாம், அவன் அழிவுடைய பகுதி ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்கிறான், அதனால் வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். சொல்லிவிட்டு ஒரு வார்த்தை சொன்னேன், நம்பாட்டியும் சரி நம்பினாலும் சரி வேண்டான்னு ஆண்டவர் சொல்கிறாருமா, அன்னைக்கு வேணும்னு சொல்லுவார், இன்றைக்கி வேணான்னு சொல்லுவார் அப்படின்னு. இல்லைம்மா வேணான்னு ஆண்டவர் வார்த்தை, கொஞ்சம் பொறுமையாரு, சரி இன்னும் 2 நாள் டைம் தரேன் ஜெபம் பண்ணி சொல்லுவேன். அப்போ நான் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவர் என்ன பண்ணணும், என்ன பண்ணணும், என்ன பண்ணணும், என்ன பண்ணணும், என்ன பண்ணணும், சரின்னு சொன்னோன்னா அவன் 5 பங்கு நகையை கொடுத்துட்டான். அப்போ 80,000 ரூபா 5 பவுன் வந்தோன்னா அந்த அக்காவுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் எம்மா வேண்டாம்ப்பா, உண்மைதான் சொல்கிறேன். திருப்பி நான் பார்த்த பாருங்க மேட்டுப்பாளையத்தில் வச்சு, அப்போ சொன்னேன் வேண்டான்னு சொன்னேன். ரொம்ப அழுதுச்சு. 2 நாள் கழித்து கால் பண்ணி சொல்லிச்சு, பாஸ்டர் ரொம்ப தேங்க்ஸ். நான் அவனோட ஃபோனை பாருங்கள், அவன் விழுப்புரம் வரைக்கும் என் கூட வந்தான். விழுப்புரத்தில் சாயந்தரம் 7 மணிக்கு என்னை விட்டுட்டு இந்தா வரேன்னு போனான். நைட்டெல்லாம் வரல, 3 மணி வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு என்ன பண்ணான்னா அங்கேயே அலைஞ்சு தேடிட்டு, பஸ்ஸில் போனோன்னு தேடிட்டு இருந்தேன். திடீர்னு ஒரு அக்கா சொன்னாங்க, அவன் எங்காள், நீ போகாத, எங்கே எதுக்கு வந்துடுவ, உன்னை பார்த்தா ஏசாமியை கூப்பிட்ற ஆள் மாதிரி இருக்குது, நான் இப்போ தான் ஏசாமியை தெரிஞ்சிட்டு இருக்கேன், அதனால் அவர் நல்ல ஒரு வாழ்க்கையை காப்பாற்றுறாரு, போயிருன்ட்டாங்களாம். 4 மணிக்கு அப்புறம் பஸ் ஏறி வீட்டுக்கு வந்துருச்சு. இப்போ என்ன பார்க்கணும், சகலத்தை புதிதாக்கிறதுக்கு அவர் விரும்புகிறாரு. நம்மளை தேவ சமூகம் என்கிற ஒர்க் ஷாப்பில்
தேவ சமூகன்ற இடத்துல நம்ம இருதயத்தை ஊத்துனா அவர் சகலத்தையும் புதுதாக்கிறாரு. எதை புதுசாக மாற்ற முடியலன்னு நினைக்கிறீங்களோ, எதை சரி பண்ண முடியாது நினைக்கிறீங்களோ, தேவ சமூகத்தில் சரி பண்ண முடியும். ஆமென். கடைசியாக சொல்கிறேன், இந்த ஆசீர்வாதமான ஒரு வார்த்தையை சொல்லி முடிக்க போகிறேன். அந்த வசனத்துடைய பகுதி சொல்லப்பட்டிருக்கு, தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என்னில் புதுப்பி. நிலைவரமான ஆவியை புதுப்பிச்சுட்டா அவர் ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுத்துருவார். நிலைவரமான ஆவியை அவர் கொடுத்துட்டா உனக்கு புதிய கிருபையை கொடுத்து அலங்கரித்து விடுவார். ஆமென். புதிய கிருபையை ஆண்டவர் கொடுத்து அலங்கரிப்பு. எல்லாரும் எந்திரிச்சு நிற்போமா? ஆண்டவரே, இன்றைக்கு புது ஆசீர்வாதம் எனக்கு வரணும். கண்ணை மூடி கேட்போமா? இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால, எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே, ஆண்டவரே, ஒரு புதிய ஆசீர்வாதம், புதிய ஒரு ஆசீர்வாதம், புதிய நன்மை, புதிய நன்மை இயேசுவின் ரத்தத்தினால, இயேசுவின் ரத்தத்தினால மேல வைக்கப்படட்டும். என் மேல வைக்கப்படட்டும். சொல்லுங்க, என் மேல வைக்கப்படட்டும், என் மேல வைக்கப்படட்டும், என் மேல வைக்கப்படட்டும். என் மேல வைக்கப்படட்டும். ஒரு புதிய நன்மை, ஒரு புதிய நன்மை, ஒரு புதிய ஆசீர்வாதம் ஒரு புதிய ஆசீர்வாதம் என் வாழ்க்கையில என் வாழ்க்கையில இன்றைக்கு வைக்கப்படட்டும். இன்றைக்கு வைக்கப்படட்டும். கர்த்தருடைய ஆவியானவர் சொன்னாரு, இந்த 2026 ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, மகனே, நீ என்னை நோக்கி கூப்பிடும் போதெல்லாம் நான் உனக்கு உத்தரவு கொடுத்தது மாத்திரம் அல்ல, எல்லா மந்திரவாத பாதிப்பிலிருந்து உன்னை நான் பாதுகாத்து கொண்டேன். இந்த வருஷத்தில் அவர் உன்னை பார்த்து சொன்னார், நான் உனக்கு புது கிருபை தரப்போகிறேன். அந்த புதிய கிருபை எல்லா மாந்திரியத்தின் ஆவியை ஜெயித்து இடம்ப அவர் உனக்கு உதவி செய்வே அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு உதவி செய்வேன், ஒரு உதவி செய்வேன். சான்சியமாக என்ன பாருங்க, ஏசப்பா சொல்கிறாரு, இன்னைக்கு அவர் சகலத்தையும் உங்கள் வாழ்க்கையில் புதிதாய் மாற்றுகிறார். இந்த படுக்கையே அப்படின்னா, இந்த உபத்திரவத்தின் பகுதியில், இந்த கஷ்டத்தின் பகுதியில் அவர் ஒருத்தர் தான் உங்களுக்கு ஆதரவு, அவர் ஒருத்தர் தான் உங்களுக்கு பலன் என்பதை என் ஆண்டவர் உங்களை உணர வைக்க, சத்துரு நிரந்தரமாக மடவனா மாத்திரத்துக்கு போராடனா. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை பிசாசு கையில் ஒப்பு கொடுக்கல, நான் உனக்கு புது கிருபையை கொடுத்து நான் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறாரு. கண்களை மூடுவோமா? 2 நிமிஷம் கண்ணை மூடி, 2 நிமிஷம் கண்ணை மூடுவோம். ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, எனக்கு மனம் இறங்கும், எனக்கு மனம் இறங்கும், எனக்கு மனம் இறங்கும். இயேசுவின் ரத்தத்தினால, இயேசுவின் ரத்தத்தினால புதிய நன்மையை எனக்கு கொடுத்து சகலத்தையும் புதிதாக்குவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், 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 ஆமென்.